அவர்கள் திட்டமிட்டு சந்தித்ததா நான் நினைக்கல. முன்னாடி ஒரு பைலட் கார் போகுது, நான் நடந்து போயிட்டு இருக்கேன், இந்த சிஎம் போக போகிறாங்கன்னா அவங்க பைலட் கார் முன்னாடி 2 வண்டி போயிடுச்சு. திடீர்னு பார்க்குற என் கூட இருக்க பையங்க சொல்கிறாங்க, டிரைவரை பார்த்து வண்டியை நிறுத்த சொல்லி கையை அசைக்கிறாங்க சிஎம். அதான் சொல்லி அடுத்த வாய் மூடல அந்த சிஎம் வண்டி வந்து நின்றுச்சுன்னு வண்டியை டேர்ன் பண்ணி இப்படி நிறுத்திட்டாங்க. அதனால் அவங்க செக்யூரிட்டி எஸ்கார்டு யாருக்கும் அது தெரியாது. அவங்க திட்டமிட்டு வரலன்னு எதாவது சொல்கிறேன்னா அவங்க இறங்கணும்னா அந்த படி வேணும். அவங்க என்னை பார்க்கணும்னு நினச்சி தான் முன்கூட்டி சொல்லியிருப்பாங்க, இந்த படியை கரெக்டாக கொண்டு வா, வண்டியை நான் சுலப் பண்ணுறேன், நீ பின்னாடி கொண்டாந்து வை, ஒரு கொடையை பிடிச்சி கொண்டு. கொளுத்துற வெயில். நான் கிட்ட சிஎம் நிறுத்திட்டாங்க வண்டியை ரைட்டில் டேர்ன் பண்ணி. உங்களை நம்ம பார்க்க தான் நிறுத்தியிருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு நான் கிட்ட போகக்குள்ள கதவை திறந்து இறங்கிட்டாங்க. படி வைக்காமல் இறங்கிட்டாங்க. அந்த வெயிலில் அவங்க நிற்க முடியாது, அவ்வளவு நெருப்பு வெயில். கொடை கிடையாது, பின்னாடி அவ்வளோ தூரத்தில் யாரும் கூட கொண்டு வர டைமும் இல்லை. எடுத்த உடனே இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றீங்க, கோரிக்கை என்ன, நோக்கம் இல்லை, கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் முழு மதுவிலக்கு, டோட்டல் ப்ரொஹிபிஷன், அதுதான் எங்கள் கோரிக்கைன்னு சொன்னேன். அதுக்கு அவர்கள் வந்து எதுவுமே எந்த ஒரு சலனத்தையும் காட்டலை. உடனே அடுத்து ஒய்ஃபை கேட்டதா சொல்லுங்கள், வீட்டில் அம்மா பிள்ளைகளை கேட்டதா சொல்லுங்கள், நான் விசாரிச்சதா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஈழப்பிரச்சனையில் அவங்க அரசு வந்ததிலிருந்தே அவங்களுடைய அணுகுமுறை நான் வரவேற்றிருக்கிறேன். பொருளாதார தடை கொண்டு வரணும்ன்றதும் சிங்கள அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அறிவித்ததும் நான் உடனடி 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் வரவேற்று அறிக்கை கொடுத்துருக்கிறேன். அதுபோல் 3 தமிழர்கள் தூக்கிலிடப்படுவது இருக்கிறார்கள் என்கிற போது அவர்கள் முதல்ல என்னிடம் அதிகாரம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த உயர்நீதிமன்றத்தில் அது விசாரணை நடைபெற்ற ஜத்மலானி வந்த அன்னைக்கு காலையிலேயே அவங்க இந்த 3 தூக்கக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது. அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மனதுக்கு ஆறுதல் கொடுத்தது. அது மாதிரி நதிநீர் பிரச்சனைகளில், முல்லை பெரியாறில், காவிரி பிரச்சனையில் போராடுறாங்க, சரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க, மத்திய அரசின் துரோகத்தை எதிர்க்கிறாங்க. கருணாநிதி வந்து மத்திய சர்க்காரோடு சேர்ந்து கூட்டு இருந்துக்கிட்டு வஞ்சகம் பண்ணிக்கிட்டு துரோகம் பண்ணிக்கிட்டே செய்த அந்த துரோக செயல்களுக்கு இதுவரை பொறுத்தளவில் போராடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நான் சரின்னா பாராட்டுவேன். அந்த நூலகத்தை அகற்றப்ப நான் கண்டிச்சிருக்கிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அந்த நூலகத்தை அகற்றணுங்கும் போது நான் கண்டிச்சிருக்கிறேன். இங்கே பஸ் கட்டணத்தை உயர்த்தினா நம்ம கண்டிக்கிறோம், பால் விலை உயர்த்தினா கண்டிக்கிறோம். அதுபோல் காந்தி சமாதிகிட்ட 2 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க மதுவிலக்குக்காக, சசி பெருமாள், பழனிசாமி. அது ஈவிரக்கமற்ற செயல் என்று கண்டிச்சிருக்கிறோம். அதனால் அரசு சரியான நிலைப்பாடு எடுத்தால் இன்னைக்கு கூட ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கையை கலந்து கொள்ள விடக்கூடாது என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. முதலமைச்சர் சரியான நிலைப்பாடு, ஒரு அரசே இந்த நிலைப்பாடு எடுத்தால் தமிழக மக்கள் ஒன்று திரள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கள கொடுமைகளை கண்டித்து அவனை கூண்டில் நிறுத்தி நாளைக்கு ஒரு சுதந்திர தமிழீழத்துக்கான ஒரு விடியலுக்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்த வைப்பதற்கான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு அரசே வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டை முதலமைச்சர் எடுக்கலை. ஆனால் ஈழத்துக்கு ஆதரவாக சிங்களவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுது அது நிச்சயமாக எந்த இலக்கை நோக்கி விடியலை போக்கி போகணுமோ அதை கொண்டு செலுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். நான் வெற்றி பெற்றதாக நான் கருதுவது ராட்சச பலம் கொண்ட சக்திகளுக்கு இடையில் அதிகாரத்துக்கு வராமல், அதிகமான இடங்களில் வெற்றி பெறாமல், இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்னோடு தொடர்ந்து இந்த போராட்டங்களும் துன்பங்களும் நிறைந்த பயணத்தில் ஈடுபட்டு வர்றாங்களே, இதுவே மிகப்பெரிய வெற்றி. மக்களிடம் அவப்பெயருக்கு ஆளாகாமல் ஒரு நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறோமே. யாரும் எங்களை ஜெயிக்கலன்னு வேணா சொல்லாமே தவிர இவர்கள் தவறானவர்கள் சொல்லாத அளவுக்கு சுயநலம் இல்லாமல் குடும்பத்துக்காக கட்சி நடத்தாமல் நடத்துகிறோம்னு அந்த மதிப்பை பெற்றிருக்கிறோம் அல்லவா. தொடர்ந்து இன்னும் போராடுவோங்கிற உறுதியோடு இருக்கிறோம். சலனமும் போராளிக்கு தோல்வியே கிடையாது. நான் பிறர் துன்பப்பட்டால் கண்ணீர் விடுவேன், பயந்துகிட்டு கண்ணீர் விட மாட்டேன். மற்றபடி அக்கிரமத்தை கண்டு நான் கோபப்படுவேன், அநீதியை எதிர்ப்பதில் கோபப்படுவேன். அது நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இல்லாவிட்டா இத்தனை லட்சம் தொண்டர்கள் ஜாதி மதம் கடந்து என்னோடு சகோதரர்களா இருக்கான்னா இந்த இயல்பை யாரும் சொல்றது கிடையாது.
அது இப்ப நான் சொல்ல மாட்டேன். நாங்கள், நீங்க பதிவு செய்ய விரும்பினால் என்னுடைய கருத்து, நாங்கள் எங்கள் தன்மானத்தை, சுயமரியாதையை உயர்வாக கருதுகிறவர்கள். என் நம்பகத்தன்மையை நான் என்றைக்கும் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறவர். அதே நேரத்தில் இந்த இயக்கத்துக்காக 20 வருடங்கள் தங்களுடைய சுகங்களை இழந்து, இந்த கட்சிக்கு எங்கள் மாவட்ட செயலாளர்கள், எங்கள் கட்சி தொண்டர்கள் வீட்டு வாசலை மறந்து இந்த 20 வருடம் போராடி கொண்டிருக்கக்கூடிய என் சகாக்கள், என் சகோதரர்களினுடைய நலனுக்கு எது நல்லதோ அப்படி முடிவெடுப்பேன்.